காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர் அருகே நேற்று 13 வயது பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அது குறித்த தகவல்களை செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷிடம் கேட்கலாம். பிரசன்னா, மனதை பதைப்பதைக்க வைக்கக்கூடிய ஒரு சம்பவமா இது இருக்கு. இது எப்போ நிகழ்ந்தது? கொல்லப்பட்ட சிறுமி அவங்களுடைய தகவல்கள் அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமா தளபதி. நேற்று இரவு சுமார் 8 மணிக்கு மேல் திருப்பூர் அடுத்த ஆலத்தூர் கிராம பகுதியில் ஒரு வீட்டிற்கு ஒரு பள்ளி மாணவி கழுத்து அறுபட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் கிடைத்தது. இது குறித்து விசாரிக்கையில் அந்த இறந்து போன சிறுமியின் பெயர் தனலட்சுமி. அவர் அதே பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவருடைய தாயார் கூலி தொழிலாளி. நேற்று இவருடைய தாயார் அவருடைய கூலி வேலைக்காக வெளியே சென்றிருக்கிறார். இந்நிலையில் தனலட்சுமியோட சொந்த அக்கா அவங்க வீட்டுக்கு வராங்க. பார்த்தா அந்த பொண்ணு கழுத்து அறுபட்ட நிலையில் ரத்த வெள்ளத்தில் சடலமாக வீட்டுக்கு இருக்கிறார். அதை பார்த்து அதிர்ந்து போய் சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். அதன் பிரகாரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து இறந்து போன மாணவியின் சடலத்தை எடுத்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். இறந்து போன மாணவி அந்த வீட்டினுள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு அவர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டிருப்பதாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. இதை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற மாவட்ட கண்காணிப்பாளர் சந்தோஷ் அவர்களுடைய விசாரணையில் தற்பொழுது அதே பகுதியை சேர்ந்த அசோக் குமார் என்கிற வாலிபர் 24 வயது வாலிபரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் நேற்று முழுவதும் குடிபோதையில் இருந்திருக்கிறார். அந்த குடிபோதையில் மாணவியின் வீட்டினுள் யாரும் இல்லாத அந்த காரணத்தை பயன்படுத்தி வீட்டினுள் சென்று அந்த மாணவியை வலுக்கட்டாயமாக பாலியல் பலாத்காரம் செய்ததோடு அந்த மாணவியை கழுத்தறுத்தும் கொலை செய்திருக்கிறார். தற்பொழுது அந்த அசோக்குமாரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பிரசன்னா, நீங்க சொல்ற செய்திகளை வைத்து பார்க்கிற போது தனியாக இருந்த பெண் குழந்தை பாலியல் பலாத்காரத்திற்கு உட்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறது. பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து காவல்துறை என்ன மாதிரியான அறிவுரைகளை பொதுமக்களுக்கு வழங்குகிறது? அதாவது இது குறித்து காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தோஷ் அவர்களை நம்ம கேட்டதற்கு சம்பவம் நடைபெற்ற போது இரவு நேரம், அதுவும் கிராம பகுதி என்பதால் அந்த பகுதியில் யாரும் இல்லாத அந்த சூழல் அந்த சமூக குற்றவாளிக்கு சாதகமாக இருந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது அவருடைய பெற்றோர்கள் கூலி வேலைக்கு வெளியே சென்றிருக்கிறார்கள். அவர்களும் இரவு நேரத்தில் வீட்டுக்குள் அவர்களுக்கு அவங்களுடைய சொந்த வீட்டுக்கு வருவதற்கு காலதாமதமாகிறது. அதுவும் அந்த குற்றவாளிக்கு சாதகமாக இருந்திருக்கிறது. மேலும் அந்த குற்றவாளி கடுமையான போதையில் அவர் இருந்திருக்கிறார். அதனால் அந்த குடி வெறியில் தற்பொழுது அந்த பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த காரணத்தினாலும் குடிபோதையினாலும் தனியே இருந்த அந்த மாணவியோட வீட்டினுள் சென்று அந்த மாணவியை அவர் பாலியல் பலாத்காரம் செய்து அவரை கொலை செய்திருக்கிறார். தற்பொழுது அவரை காவல்துறையினர் அடுத்தடுத்த உரிய விசாரணை தற்பொழுது மேற்கொண்டு வருகிறார்கள். கார்த்திகேயன்.